சௌந்தரராகவன் மூவிஸ் தயாரிப்பில் உருவான திரைப்படம் தான் கல்லும் கனியாகும். டி.எம். சௌந்தரராஜன் அவர்களும் ஏ.எல். ராகவன் அவர்களும் இப்படத்தை தயாரித்துள்ளார்கள். கே. சங்கர் அவர்கள் இப்படத்தை இயக்கியுள்ளார். கோமல் சுவாமிநாதன் அவர்கள் இப்படத்திற்கு வசனம் எழுதியுள்ளார். மெல்லிசை மன்னர் M.S. விஸ்வநாதன் அவர்கள் இப்படத்திற்கு இசை அமைத்துள்ளார். டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் கதாநாயகனாகவும் விஜயகுமாரி அவர்கள் கதாநாயகியாகவும் நடித்திருப்பார்கள். பி. சுஷீலா அவர்களும் ஏ.எல். ராகவன் அவர்களும் பாடிய ஒரு அழகான பாடலை இப்பொழுது பார்க்கலாம். நீலப்பட்டோடும் நெற்றி போட்டோடும் பருவம் கொண்டாடும் பாதி கண்ணோடும் அத்தான் என்றாய் முத்து முத்தாக அள்ளிக்கொண்டேன் கட்டு கட்டாக அம்மானும் பெண்மானும் ஒன்றோடு ஒன்றானோ. கீதா, இன்ப கனவொன்று நானும் கண்டேன். பொன்னிறமான அந்தி மாலை நேரம், மேகம் கொஞ்சம் மலைச்சிகரம் அருகே பூச்சூடும் சிலையாக நின்றாயந்தே பூமாலை சரமாக வந்தேன் அங்கே. பேச்சில்லை மூச்சில்லை பார்வை இல்லை, பேசின்றேன் யாரென்றாய் அத்தான் என்றேன். மனமே என்றேன் மறவே நின்றாய், அறிவே என்றேன் உறவே என்றாய் அத்தான் என்றேன் முத்து முத்தாக அள்ளி கொண்டாய் கட்டு கட்டாக அம்மானும் பெண்மானும் ஒன்றோடு ஒன்றானோ. போதும் நிறுத்துங்கள், கண்ணம் சிவக்காதா? இன்னும் கேளுங்கள் என் கனவை. நீராடும் துறையில் என் அருகே வந்தாய், நீ காணும் பொழுதல்ல மறைவா என்றேன். தேனோடும் ராஜாங்கம் எதுவோ என்றாய், திருநாளின் முதல் நாளில் அறிவாய் என்றேன். இசையே என்றேன் இசையேன் என்றாய், மனமே என்றேன் வருவேன் என்றாய் அத்தான் என்றாய் முத்து முத்தாக அள்ளிக்கொண்டேன் கட்டு கட்டாக அம்மானும் பெண்மானும் ஒன்றோடு ஒன்றானோ. பார்க்க போற பாடலை பாடியிருப்பவர் T.R. மகாலிங்கம் அவர்கள். இவருடைய உச்சஸ்தாயி பாட்டும் மின்னல் வேக பிருகா அசைவுகளும் மக்களை கவர்ந்தது. ஆரம்ப காலங்களில் தமிழ் நாடக மேடைகளில் கோடை இடி என முழங்கியவர். கோடையில் வீசுகின்ற பூந்தென்றலை போல பாடல்களை பாடி எண்ணற்ற மக்களின் நெஞ்சங்களை கவர்ந்தவர். ஏவிஎம் தயாரித்த நந்தகுமார் என்ற திரைப்படத்தில் கிருஷ்ணர் வேடத்தில் நடித்தார். அதன் பின் S.V. வெங்கட்ராமன் அவர்கள் இசை அமைத்த யுக தர்ம முறையே என்ற பாடலை பாடி திரையுலகிற்கு அறிமுகமானார். இவர் குரலில் அமைந்த ஒரு அழகான பாடலை இப்பொழுது பார்க்கலாம்.
ஒளியில் சந்திர சூரியர் உறவாட பதமலர் தாமரைகள் பெயர்ந்தாட பதமலர் தாமரைகள் பெயர்ந்தாட இல்லை பதி வளர் கலைஞரது நீயா ஆசை கொண்டே நமுகமே எல்லம்பே ஆடும் தெய்வமே நாக ஆசை கொண்டே நமுகமே. தமிழ் சினிமாவின் முதல் சமூக படம் எது தெரியுமா நேயர்களே? மேனகா என்ற திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் தான் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் முதலாக திரையுலகிற்கு அறிமுகமானார். இது போன்ற அரிய தகவல்களோடு போத்தீஸின் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் சிறிய இடைவேளைக்கு பின் இனிமையான பாடல்கள் தொடரும். மதுரா நகரில் தமிழ்ச் சங்கம் அதில் மங்கள கீதம் முழங்கும். மதுரா நகரில் தமிழ்ச் சங்கம் அதில் மங்கள கீதம் முழங்கும். கவி மன்னவர் காவியம் பொங்கும் அதை காதலர் உள்ளம் வணங்கும். மகளே பார். தீன் சிங் அவர்கள் இப்படத்தை இயக்கியுள்ளார். ஆரூர்தாஸ் அவர்கள் இப்படத்திற்கு வசனம் எழுதியுள்ளார். சிவாஜி கணேசன் அவர்களும் சௌகார் ஜானகி அவர்களும் இப்படத்தில் நடித்துள்ளனர். நடித்தே தீர வேண்டும் என்ற ஆசையில் குடும்பத்துக்காக மெக்கானிக்காக அல்லல் பட்டவர் சிவாஜி கணேசன் அவர்கள். அதன் பின் திரையுலகில் காலடி வைத்து கூத்தாடி பிழைப்பு என்று கேவலமாக பேசப்பட்டு வந்த திரையுலகில் ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வந்தவர். தனது மனோகரா நடிப்பிற்காக மகாராஜாவிடம் வெள்ளித்தட்டை பரிசாக பெற்றார். நடிக்க வந்த 2 ஆண்டுகளிலேயே தமிழ் மக்களை தன்னை நோக்கி திரும்பி பார்க்க செய்தவர். பெரிய நடிகர்களுக்கு சவால் விடும் வகையில் இவருடைய நடிப்பு மிக சிறப்பாக இருக்கும். இவருடைய நடிப்பில் பி.வி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி. சுஷீலா அவர்களின் குரலில் அமைந்த ஒரு அழகான பாடலை இப்பொழுது பார்க்கலாம்.